ஹர ஹர மகாதேவ. வாங்கோ. உலகம் என்றது சூக்ஷமாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தர்மம். அந்த தர்மத்துக்கு பிரமாணம் என்றது ஒன்னே ஒன்று வேதம். அந்த வேதத்தை காப்பாற்றுறதுக்கு ஒன்னே ஒன்று பிராமணர்கள். அந்த பிராமணர்கள் ரொம்ப முக்கியமான பிராமணர்கள், உத்தமமான பிராமணர்கள் யாரும் வேதத்தில் சொன்ன விஷயங்களை 100க்கு 100 அப்படியே நடத்திட்டு இருக்கிறது. அப்படி உலகத்தில் யாராவது இருக்க முடியுமா? இருக்காளா அப்படின்னு கேட்டார். சங்கர பகவத்பாதால் வேத தத்துவங்களை புரியறதுக்கு பாஷ்யங்கள்லாம் எழுதி வச்சிருக்காங்க. ஆனால் வேதம் சொல்ற மாதிரி ஒரு பிராமணன் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி மடங்களை ஸ்தாபனம் பண்ணி, இல்லைன்னா பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா என்ற சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய வாழ்க்கை மடங்களையே ஸ்தாபனம் பண்ணணும். தானே மடத்தை ஸ்தாபனம் பண்ணக்கூடிய அபிப்பிராயமே வாஸ்தவமான ஒரு பிராமணர் உலகத்தில் நடமாடிட்டு இருக்கிறது. இப்போ இன்னைக்கு கவர்மெண்ட் எவ்வளோ பைசா செலவு பண்றது ஆட்டுகளில் மிருகங்களை சூக்ஷமாக வச்சுக்கணும். அதனால என்ன லாபம்? யாராவது யுத்தத்துக்கு வந்தால் அது ஏதாவது வந்து காப்பாற்ற போறதுன்னு என்ன லாபம்? அதனால என்ன லாபம்னு கேட்டால் நம்ம குழந்தைகள்லாம் வாஸ்தவமா சிங்கம் அப்படின்னு என்ன கேட்டால் நம்ம கொண்டுதான் காட்ட முடியும். அவைகளை ரட்சிக்கலன்னா ரட்சிச்சா வாஸ்தவமா காட்ட முடியும். அப்படியே பிராமணர்கள் அப்படின்னு சொன்னால் ரட்சிக்காம இருந்தால் காட்ட முடியாது என்பது ஒரு விஷயம். உலகத்தை காப்பாற்றவே முடியாது. அந்த மாதிரி 100க்கு 100 வேதம் சொல்ற மாதிரி நடக்கக்கூடியவா யாராவது ஒருத்தர் இருக்கணும். மடங்கள் இருக்கணும். ஏன்னா மடத்தில் இருக்கக்கூடிய பீடாதீஸ்வரர்கள் அவளுக்கு 100க்கு 100 சாஸ்திரப்படி இருக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிகள்லாம் கிடைக்கும். மற்றவளுக்கு என்ன பண்ணுறது மேலே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பீடாதீஸ்வரருக்கு என்ன பண்ணுறதுன்றது நம்ம மகாபெரியவாளை பார்த்துருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரியவாளை பார்த்துருக்கோம். அவள் எத்தனை வாட்டி ஸ்நானம் பண்ணணும், எத்தனை வாட்டி பூஜை பண்ணணும், எத்தனை வாட்டி பிராணாயாமம் பண்ணணும். உட்காந்து பூஜையை ஆரம்பித்தா 6 மணி நேரம் 8 மணி நேரம் மணிக்கு ஆக்கிறாளான்னு ராத்திரி எப்போ கொஞ்சம் போல விஸ்ராமம் கிடைக்குதுன்னு தெரியல. திரும்பி பக்தர்கள் எல்லாம் வந்தால் அவளுடைய கஷ்டங்களை எல்லாம் கேட்கறது, அவளுக்கு ஒரு கஷ்டம், அவளுக்கு ஒரு உபாயங்களை சொல்றது, அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறது. திரும்பி எல்லா க்ஷேமமும் சௌக்கியமாக லோகமும் க்ஷேமமாக இருக்கிறதுக்கு பகவானை மகாத்ரிபுர சுந்தரி சமேத சந்திரமூலீஸ்வரரை ஆராதனம் பண்ணி இப்படி பண்ணி இது மட்டும் இல்லாமல் சாதுர்வர்ணியஞ்ச லோகேஸ்மின் எல்லோரும் சூக்ஷமாக இருக்கிறதுக்காக வேண்டி எத்தனையோ திட்டங்கள் போட்டு ஒன்று ரெண்டு ஏதோ ஒரு குரூப்புக்காரா சூக்ஷமாக இருக்கணும்னு நம்ம ஆசைப்படணும். உலகத்தில் எல்லோரும் சூக்ஷமாக இருக்கணும். சர்வே ஜனா சுகினோ அந்த விஷயத்தில் ஒரு விதமான ஆட்சேபமும் அது கிடையாது. அதனால அதுக்காக வேண்டி முதல்ல வேதங்களை உத்தாரம் பண்ணி பாடசாலைகளை வச்சு வேதாந்தங்களை புரியறதுக்காக சாஸ்திர பாடசாலை வச்சு இன்னும் பல மடங்களில் பல மனுஷர்களுக்கு தர்மத்தை எல்லாம் புரிய வைக்கிறதுக்கு தர்ம பரிபாலனா சபைகளெல்லாம் வச்சு இன்னும் பல பல விஷயங்கள்ல 1 2 இல்லை அவள் எத்தனை பண்றான்னு சொல்ல முடியாது.
எல்லாம் பண்ணி இன்னைக்கு எல்லோரும் சௌட்சமாக இருக்கிறதுக்கு ஒரு சேவா கிராமம்னு ஒன்று பண்ணுறாங்க.